கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 13 வசனம் 14. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்தை துரிச்சைகளுக்கு இடம் கொடாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருக்குரியவர்களாய் பகலுக்குரிய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். காம விகாரம், களியாட்டம், விபச்சாரம், வேசித்தனம், பொறாமைகள், இப்படி கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியங்களும் இருளின் அதிகாரங்களும் நம்மில் இராதபடிக்கு பகலுக்குரியவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு நாம் நடப்போமானால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 13:14 துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்தகார கிரியைகள் நம்மிடத்திலே காணப்படுகின்றதா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அவருக்குரியவர்களாய் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். பிசாசின் கிரியைகளை தரித்து நாம் நம்முடைய சரீரத்தை துரிச்சைகளுக்கு நேராக அலங்கரியாமல் நாம் கர்த்தரை தரித்து கொண்டு இருப்போமானால் நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும். ஆகவே உலக மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக நம்மை அலங்கரித்து வெளிவேஷமாய் நடந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது உண்மையாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கின்றாரா, நமக்குள் கர்த்தர் இருக்கின்றாரா, கர்த்தரை தரித்திருக்கிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தரிடம் திரும்புவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுடைய உடலை துரிச்சைகளுக்கு நேராக நாங்கள் அலங்கரியாமல் நாங்கள் உம்மை தரித்து கொண்டு உமக்குரியவர்களாய் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உலக மனிதரை பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் எங்களை திருப்பாதபடிக்கு உம்மிடமாய் எங்களை திருப்பி உம்மை போல பரிசுத்தம் அடைந்து உமக்குரியவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.